தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். தோல்வியே வெற்றிக்கான முதற்படி. தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல. முடியும் என்கின்றவன் ஞானியாகின்றான், முடியாது என்கின்றவன் முட்டாளாகின்றான். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் வசனங்கள் 14 இருந்து 29 உள்ள வசனத்தில் ஏரோது இயேசுவை கண்டு கலக்கமுறுகின்றான். இவர் யாராக இருப்பார்? ஒருவேளை ஞாபக அருளப்பாராக இருப்பாரோ, எலியாவாக இருப்பாரோ, இல்லது இறந்த இறைவாக்கினர் ஒருவர் எவராவது ஒருவராக இருப்பாரோ என்ற கலக்கம், அச்சம், பயம் அவனுக்கு இருக்கின்றது. ஒரு அரசன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த இயேசுவை கண்டு பயப்படுகின்றான் என்றால் அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தது என்பதை அவன் சிந்தித்து இருக்கின்றான். இந்த அரசன் ஏரோது ஸ்நாபகர் அறுப்பரை தலைவெட்டப்பட்டு கொல்ல தீர்மானித்தான், கொன்றான். இன்று இயேசுவையும் அவ்வாறு சூழ்ச்சியாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றான். ஏனென்றால் ஏரோது அவருடைய வாழ்வு சரியான வாழ்வாக இல்லை. இயேசு அவர் நீதியோடு நேர்மையோடு போதித்தார், தவறுகளை சுட்டி காட்டினார். அதே போலதான் ஜான் த பேப்டிஸ்ட் ஞாபக அருளப்பெறும் தவறுகளை சுட்டி காட்டினார், அவருடைய வாழ்வை சரி செய்ய சொன்னார். இதனால் கோபம் கொண்ட அவன் அவரை கொன்றான். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, ஒரு வார்த்தையால் ஒரு உயிர் போனது. நாமும் சிந்திக்க வேண்டும், நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கின்றது? நாம் பிறருடைய வாழ்விலே கலக்கத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தையை வைத்து வாழ்கின்றோமா, அல்லது பிறருக்கு உதவி செய்கின்ற வார்த்தையால் நாம் பிறருடைய வாழ்விற்கு உந்துதலாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே பல பேருடைய வாழ்வில் நாம் அவருடைய பெயரை கெடுப்பது, அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பது என்று நம்முடைய தவறான வார்த்தையினால் அவருடைய குறையை மட்டும் கூறிக்கொண்டு திரிகின்றோம். அது அல்ல. உன்னுடைய வாயில் வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நம்முடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்வினால் பிறருக்கு உதவி செய்வோம், பிறருடைய வாழ்வை கட்டமைப்போம். இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம், அன்பும் அரவணைப்பும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.